ஊகங்கள் உண்மையாகிவிட்டதா? மோடி சகாப்தம் முடிவுக்கு வருகிறதா? பாஜகவின் அடுத்த பிரதமர் யார்? இறுதியாக பெரிய அறிவிப்பு. பாஜக மக்களவை எம்பி நிஷிகாந்த் துபே, பிரதமர் நரேந்திர மோடியின் புகழ்தான் பாஜகவின் தேர்தல் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று கூறினார். வெள்ளிக்கிழமை ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்ததில், பிரதமர் மோடி பாஜகவின் தலைவராக இல்லாவிட்டால் கட்சிக்கு 150 இடங்கள் கூட கிடைத்திருக்காது என்று கூறினார். நிஷிகாந்த் துபே இன்று மேலும் கூறுகையில், மோடி நாட்டு மக்களின் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் மையமாக மாறிவிட்டார். நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராகிவிட்டார். அவரது பிம்பம்தான் இன்று பாஜகவை மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளது. மக்கள் அவரது தலைமையின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். அதனால்தான் இதுபோன்ற முடிவுகள் சாத்தியமானது. முன்னர் பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்காத பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இப்போது மோடியை மட்டுமே நம்பி பாஜகவுக்கு வாக்களிப்பதாக பாஜக எம்பிக்கள் கூறுகின்றனர். குறிப்பாக சமூகத்தின் ஏழை பிரிவினர் இப்போது பாஜகவில் ஒரு பெரிய வாக்கு வங்கியாக மாறிவிட்டனர். 2029 மக்களவைத் தேர்தலின் வெற்றிக்கு பாஜகவுக்கு மோடிஜியின் திறமையான தலைமை தேவை. மோடிஜியின் தலைமையில் பாஜக தேர்தலில் போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஒரு கட்சி தலைவராகவும் அவர் இந்த கூற்றை முன்வைத்து, எங்கள் கட்சி எதிர்காலத்திற்கு மோடிஜியின் தலைமை அவசியம் என்று கூறினார். 75 வயதில் தலைமை பொறுப்பை விட்டு விலகுவது குறித்து RSS தலைவர் மோகன் பகவத்தின் அறிக்கையை குறித்து, இது கொள்கையில் பிரதமர் மோடிக்கு பொருந்தாது என்று நிஷிகாந்த் துபே கூறினார். உடல் வலிமை இருந்தால் 2047க்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற கனவை நிறைவேற்ற மோடியின் தலைமை தேவை. மொரார்ஜி தேசாய் 82 வயதில் கூட நாட்டின் பிரதமரானார் என்று அவர் நினைவுபடுத்தினார். நிஷிகாந்த் துபேவின் கருத்து அரசியல் வட்டாரங்களில் ஒரு சூடான விவாதத்தை தூண்டியுள்ளது. மோடி மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்திய அவர், எதிர்கால தலைமைக்கான பாஜகவின் தொலைநோக்கு பார்வையையும் முன்வைத்துள்ளார். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.